எல்லாமே கையால் நூலில் பண்ணியிருக்காங்க. 6 கோடி மீட்டர் நூல் யூஸ் பண்ணி 50. ஹே ஹலோ வெல்கம் பேக் டு மைண்ட் இன்ஃபோ. நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஊட்டி ட்ரிப்பு தான். நாங்கள் ஆல்ரெடி மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற பிளாக் சென்டர் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. மறுநாள் நாங்கள் வந்துட்டு ஊட்டி ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் அன்றைக்கி சாயந்தரமே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து கிளம்பினது கையோட ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணிவிட்டோம் நைட் ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக. அதுதான் வந்து இந்த டேவி பேரடைஸ். இங்கே தான் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ மறுநாள் காலை ஒரு வேன் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் சுற்றி பார்க்கறதுக்கு. அந்த வேனில் எங்களோட சேர்ந்து நிறைய பேரும் வந்திருந்தாங்க. எங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உட்கார மாதிரி இருந்துச்சு. சரி நான் தான் வண்டி ஓட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் நாங்கள் வண்டி ஓட்டினா பரலோக தான் போக வேண்டியும். அப்புறம் எங்கன்னா டிரைவர் என்ன காணும்னு பார்த்தா அப்புறமா வந்தார் நம்ம டிரைவர் என்ன. அவர் போகுமா சொன்ன உடனே நாங்கள் வந்து வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். நம்ம வந்து அங்கே வந்து ஒரு விருப்பமான சாரல் மழை வேறு பெஞ்சிட்டே இருந்துச்சு. அது ஒரு பக்கம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த மழைக்கு அதுவும் இந்த வண்டியை எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற எல்லா இடத்துல சுற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா படகு குழு. ஓகேங்களா, படகு குழு தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். அது மட்டும் இல்லை நிறையா இடம் இருக்குது. தொட்டபேட்டா, அப்புறம் வந்து டால்ஃபின் நோஸ், அதெல்லாம் நிறைய இடம் இருக்குது. நாங்கள் அடுத்தடுத்து காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நாங்கள் போன இடம் வந்து த்ரெட்டு கார்டன். அதாவது த்ரெட்டாலேயே ஒரு கார்டன் உருவாக்க முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அது வந்து நம்மளுடைய ஏஷியாவிலே இது மிகப்பெரிய கின்னஸ் சாதனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உள்ளே போனோடனே ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்கள் அவங்களுக்கு காட்டுறவங்களுக்கு இதை நாங்கள் வந்து வண்டி. அப்புறம் உள்ளே போனால் இங்கே பாருங்களேன், நீங்கள் இங்கெல்லாம் ஃபாரினர் கூட வந்திருக்காங்க பாருங்கள். நீங்கள் இந்த வீட்டில் பார்க்க முடியும். இந்த ஃபாரினர் கூட இங்கே வந்திருந்தாங்க. நிறைய ஃபாரினர்லாம் வராங்க. நீங்கள் இந்த த்ரெட் கார்டனுக்கு வந்து ஒரு 20 rupees 30 rupees வந்து என்ட்ரன்ஸ் கட்டி ஆகணும். அப்போ தான் உள்ளே போய் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே போனால் வந்து ஒருத்தர் வந்து அழகாக இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நீங்களே அந்த இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கேளுங்களேன். Painting. So that's why it took 12 years to finish it. This base is canvas used. Cut it over the leaf shape, flower shape, then nano in ink threads. Stems you press steel copper wire used and wrapped over the threads. At last sales counter you can touch and feel the samples and sales also. Garden the switch only slowly can. Sir language Tamila. எத்தனை பேர்? 4 பேர். ஒரு நிமிஷம். நீங்கள் இங்கே பார்க்கறது எதுவும் ரியல் ஃப்ளவர்ஸ் கிடையாது, எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ். இது எல்லாமே கையால் நூலில் பண்ணியிருக்காங்க. 6 கோடி மீட்டர் நூல் யூஸ் பண்ணி 50 பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து 12 வருஷம் ஆச்சு கார்டன் அமைக்க. ஊசி மிஷின் எதுவும் பயன்படுத்தாமல் கையிலே பண்ணியிருக்காங்க. கலரிங்கோ பெயிண்டிங்கோ கிடையாது, கலர் நூல் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஷர்ட்டு காலருக்குள்ளே வருது இல்லைங்களா கேன்வஸ் மெட்டீரியல், அதை பூ ஷேப்பில் எலை ஷேப்பில் கட் பண்ணி கையிலேயே நூலும் சுற்றியிருக்காங்க. தண்டுக்கு காப்பர் கம்பி யூஸ் பண்ணி அதுக்கு மேலே நூல் சுற்றியிருக்காங்க. கல், மரம், தண்ணியை தவிர பாக்கி நீங்கள் பார்க்குற ஃப்ளவர்ஸ் பாறைமலை கப்பாசி, புல், தாமரைப்பூ, தாமரை இலையிலேருந்து எல்லாமே நூல் தான். லாஸ்ட்டில் சாம்பிள் காட்டுவாங்க, தொட்டு பாருங்கள். கார்டன் இவ்வளோ பெஸ்ட்டாக அந்த அக்கா அதில் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்கிலீஷ்லையும் சரி, தமிழ்லையும் சரி, அப்புறம் ஹிந்தி கூட தெரியும் போது தெரியுது. சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இது எல்லாமே ஒரிஜினலாக ஃப்ளவர்ஸ் கிடையாது, பிளாஸ்டிக்குமே கிடையாது. இது எல்லாமே நூல். நீங்கள் பார்த்துருக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டும். இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க எதுவுமே வந்து ஒரு ஃப்ளவரோ இல்லை பிளாஸ்டிக்கால் செஞ்சதோ அப்புறம் வந்து எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே நூலால் கையை சுற்றி காப்பர் கம்பையில் செஞ்சு எல்லாமே நூலாக வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்துருக்க இவர் தான் வந்து இந்த கார்டனை உருவாக்குனவர், கின்னஸ் ரெக்கார்டு வந்து படிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், ஃபுல்லாகவே தெரிதுங்களா நூல். ஸோ இந்த நூலாலே சுத்தப்பட்டது அங்கே நீங்கள் பார்த்த எல்லா விதமான ஃப்ளவர்ஸ், அப்புறம் செடிங்க, அப்புறம் அங்கே போயிட்டுருக்கிற எதுவாக இருந்தாலுமே எல்லாமே இந்தமாரி நூலால் செய்யப்பட்ட இங்கே பெரிய கார்டன் தான். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது கொஞ்சம் வெளியே வந்து சரி வாங்க படகு குழுக்கு போகலான்னு போட்டால் ஒரே சாரல் மழை, தூரல் மழை. சரி நான் படகு ஒரு கொடை எடுத்துக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு போகிறேன், நீங்கள் பின்னாடியே வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் அங்கேருந்து கிளம்பிட்டேன். சரி ஓகேண்ணா வாங்க போகலாம் அப்படின்ட்டு கீழே போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு விதமான குதிரை நின்றுச்சு. அந்த குதிரை பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் குதிரை நின்றுக்கு வச்சு ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் படகு குழுக்குள்ளே என்ட்ரி ஆகணுங்க. அங்கே வந்து ஒரு விதமான டிக்கெட் எடுக்கணும் போல் இருக்குது. அப்போ தான் உள்ளே போய் சுற்றி பார்க்க முடியும். கிட்டன்னு இருந்து நாங்கள் போய்ட்டு அங்கேருந்து ஆளுக்கு ஒரு டிக்கெட்டுன்னு நாங்கள் டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் எடுத்தப்போ உள்ளே போனால் சூப்பராக இருந்தது. அந்த பிளேஸ்லாம் சூப்பராக இருந்தது. அங்கேருந்து அந்த படகு, அப்புறம் அங்கேருந்து மக்கள்லாம் கூட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து நானும் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணோம், அங்கே ரொம்ப குளிருது. ஸோ அதுக்கு தேவையான ஒரு சொட்ரு ஒன்று வாங்கினோம். ஸோ சொட்ரு ஒன்று வாங்கிட்டு நாங்கள் குல்லா போட்டுக்கிட்டு அப்பா இப்போ தான்ப்பா கொஞ்சம் இதமாக இருக்குது, அடக்கமாக இருக்குது அப்படின்ட்டு அது போட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கும் அங்கே வந்து வெளியே வந்துட்டேன். காசு கொடுத்தேன் இல்லை கூட தெரியல. அப்புறமா அண்ணா நீங்கள் காசு கொடுத்துக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டேன். அப்புறம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் உண்மையாக செம்ம குளிருங்க. தயவு செஞ்சு நீங்கள் சொட்டர் எடுக்க போக மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து அங்கே சொட்டர் இல்லாமல் அவங்களால சத்தியமாக தாக்கு பிடிக்கவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட -16 டிகிரி, ஆமாம் சம்திங் 16 or 12 டிகிரி செல்சியஸ் அவ்வளோ இருந்துச்சு. நாங்கள் போனது வந்து கிட்டத்தட்ட 7ஆம் மாதம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறமா ஆனால் பெட்ரோலே
போடல இந்த வண்டிக்கு. அப்புறம் பெட்ரோல் போட்டார். பெட்ரோல் நிற்க வச்சு பெட்ரோலோ டீசலாக தெரில. ஏன்னா இங்கேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும்ல, அதனால் எங்கள் பெட்ரோல் போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. அந்த டிராஃபிக் இருந்த இடத்துலையும் ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வியூ பாயிண்ட்லாம் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க உண்மையிலேயே. இந்த டீ இலை தோட்டம், அப்புறமா வந்து அங்கே ஸ்மெல்லு, அந்த ஜில்லுன்னு காற்று, மழை சாரல், அந்த வியூ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வேறு ஃப்ரெண்டில் வர உக்காந்துருந்தோமா, எங்களுக்கு ரொம்ப சாதகமாக போயிடுச்சு. அப்புறமா எங்களுக்கு கூட்டு போய் இருந்தால் வந்து கியூன் ஆஃப் மவுண்டன், அதாவது ஒரு மலை வந்து ஒரு கியூன் மாதிரி படுத்துட்ருக்கோம். ஒரு பொண்ணு, அந்த மலை வந்து உங்களுக்கு பின்னாடி தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நீங்கள் எங்கன்னா கேள்விப்பட்டிருந்தா இல்லைன்னா நீங்கள் வந்து ஊட்டியோடைய குயின் ஆஃப் மவுண்டன் போடுங்க. ஒரு பொண்ணு படுத்துருக்கிற மாதிரியே அப்படியே இருக்கும் அந்த மலை. எங்களுக்கு அந்த மலை தான் காமிச்சாங்க. அப்புறமா இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அழகாக வந்து இங்கே உட்காந்து ஒரு டீயோ காஃபியோ வாங்கி உக்காந்துட்டு அழகாக அந்த வியூ பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கலாம். ஸோ இந்த வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. இங்கே அதிகமாக விதமான படம்லாம் கூட எடுப்பேன்னு சொன்னாங்க. நிறையா மூவிஸ்லாம் எடுத்திருக்காங்க போல் தெரியுது. அதனால் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து எங்களை கூட்டின்னு போகிறது எம்ஆர்சி கூட்டின்னு போனாங்க. எம்ஆர்சி வந்து அங்கே வந்து ஃபோன் அலோடு கிடையாது உள்ள அந்த மிலிட்ரி கேம்ப்லாம் காட்டுறதுக்கு. அப்புறமா இந்த இடத்துல வந்து ஹெலிகாப்டர்லாம் வந்து இறங்கும். ஏன்னா இங்கே வந்து ஃப்ளைட்லாம் வந்து இறங்க முடியாது மலை பிரதேசத்தில். ஸோ இந்த இடத்துல வந்து ஹெலிகாப்டர்லாம் பெரிய பெரிய சீஃப் மினிஸ்டர்ஸ் பெரிய பெரிய ஆளுலாம் வந்தாங்கன்னா ஹெலிகாப்டர் இங்கேருந்து இறக்குவாங்கன்னு சொன்னாங்க. அடுத்து போன இடம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம். ஒரு டீ மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போனாங்க. டீ வந்து மேனுஃபேக்சரிங் டீ தூள் இல்லை, டீ உடைய அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குற இடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அங்கே இறங்கி அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பரான வியூ பாயிண்ட்டுங்க. அது அந்த இடத்துலையும் நாங்கள் இன்னமும் பூமியில் இருக்கிற மாதிரி இல்லை, ஆகாயத்தில் ஹெவனில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே மேகத்துக்கு மேலே தான் நாங்கள் இருக்கிறோம். மேகம்லாம் எங்களுக்கு கீழே தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த வியூ. நாங்கள் வந்து மேகத்துக்கு மேலே இருக்கிறோம், மேகங்கள்லாம் எங்களுக்கு கீழே இருக்குது. சரி ஓகே வாங்கினா அங்கேயே போய் ஒரு 4-5 ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துக்கின்னு ஸோ நாங்கள்லாம் போனோம். ஒரு 4-5 ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். ஸோ சும்மா சூப்பராக ஜாலியாக இருந்தது. ஏன்னா வந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறது தான் எங்களுடைய வேலையே. அப்புறமா என்ன பண்ணோம், சரி ஓகே அங்கே எதோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க போல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே போய் நின்றுட்டு அவங்க சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க ஆக்சுவலி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாங்கள்லாம் வந்து எங்கள் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அதெல்லாம் வந்து எப்படிலாம் டேஸ்ட்டாக இருக்கும், இது எந்த வியாதியெல்லாம் போக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நான் எனக்கு ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன், ஒரு காஃபி தூள் வாங்கிக்கினேன். ஓகேங்களா, அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே கொடுத்தாங்க. சரி ஓகே அது நல்லா தான் இருந்ததுன்னா நான் அதை சூஸ் பண்ணி அந்த காஃபி தூள் வாங்கிட்டேன். ஸோ அடுத்து அங்கேருந்து அப்படியே அதை வாங்கிட்டு ஓகே வாங்கினா அடுத்து வியூ பாயிண்ட்டுக்கு போவோம். பசி வேறு எடுக்குது, பசிக்கு நிறுத்துன்னு சொல்லி ஓகே வாப்பா ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஹோட்டலுக்கு போகிற வழியில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த அப்படியே நாங்கள் மேகத்தை வந்து சீறிட்டு போகிற மாதிரி இருந்தது. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி மேகம் அப்படி போயிட்டே இருந்தது, நாங்கள் மேகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வேலை முடிச்சுட்டு சில பேர் போவாங்க, அந்த எல்லாம் வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வேலை முடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க சைடில். ஸோ அவங்களாம் அப்படி பார்த்துக்கிட்டு சரி ஓகே வாங்கினா பசி இருக்குது சீக்கிரமாக போய் ஹோட்டலில் நிறுத்துன்னு சொன்னாங்க. அப்புறம் ஹோட்டலில் நிறுத்தினாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மேகம் தாங்க. அப்படியே மேகத்தில் நடந்துட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு நாங்கள் பாருங்க ஜாலியாக சாப்பிட்டு அடுத்து போன இடம் தாங்க டால்ஃபின் நோசோஸ். ஓகேங்களா, அது வந்து டால்ஃபின் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு இந்த மாதிரி இடத்துலாம் கடந்து போனோம். இந்த இடத்துல எப்படி இருக்குது பாருங்களேன், இந்த டீ இலை தோட்டம், மலை, அந்த மரங்க, அப்புறம் வந்து அங்கே ஒரு குதிரை ஒன்று தெரியுது பாருங்களேன். இந்த குதிரையுடைய ஒரு அழகு ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. நேச்சுரலில் நீங்கள் போய் ரசித்து ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதான் இந்த பக்கம் இந்தியாவோட கியூன் அப்படின்னு சொல்கிறது ஊட்டி சொல்லுவாங்க. சும்மா இல்லை, உண்மையிலே அது உண்மை தான் போல் தெரியுது. ஏன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற இடம் நீட்டான பிளேஸு, காகிதத்தை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ரீச் பண்ண இடம் தான் இந்த டால்ஃபின் ஹவுஸ். ஆனால் ரொம்ப பனிமூட்டமாகவே இருந்துச்சுங்க. இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஃபால்ஸ் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அது பார்க்க தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் போன நேரம் பார்த்தா ஃபுல்லாக பனிமூட்டம், எங்கள் கண்ணுக்கே தெரியல. சரி எப்படியாச்சும் பார்த்துடலாம், கொஞ்சம் நேரத்தில் போவோம்னு நினச்சோம். ஆனால் போவே இல்லை. ஆனால் அங்கே சில கடைகள்லாம் கூட இருந்தது. அந்த போகிற இடத்துலாம் சில கடைங்க, சாப்பிட்றதுக்கு தேவையான ஐட்டம்ஸு, அப்புறம் குடிக்கிறதுக்கு தேவையான ஜூஸு. ஸோ இதெல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து நார்மலாகவே எல்லா இடத்துலையும் எப்படி விற்பாங்களோ அதேமாரி அந்த இடத்துல விற்பாங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்தமாரி நாங்கள் அங்கே ரொம்ப வெஸ்ட் அங்கே இருந்ததே நாங்க அங்கே போகவே இல்லை மேகம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைய ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த வியூ அப்படியே பார்த்தனோம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமா தாங்க தெரிஞ்சுது கண்ணுக்கு ரொம்ப சூப்பரான ஃபால்ஸுங்க. எங்கேயோ ஆகாயத்தில் இந்த கொட்டுற அருவி, அதுலேருந்து கேட்குற அந்த சத்தம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ஹைட்டாக இருந்து அப்படியே அங்கேருந்து ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ நாங்களுமே வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு.